பெரும் சர்ச்சைக்கு பின்னர் பேட்மிண்டன் வீராங்கனை சாய்னா நேவால் பெயரை பத்மபூஷன் விருதுக்கு விளையாட்டுத்துறை அமைச்சகம் பரிந்துரைத்துள்ளது. இந்தியாவின் முன்னணி பேட்மிண்டன் வீராங்கனையான சாய்னா நேவால் 2010ஆம் ஆண்டில் பத்மஸ்ரீ விருது பெற்றார். 2015ஆம் ஆண்டு பத்மபூஷன் விருதுக்காக தன் பெயரை இந்திய பேட்மிண்டன் சங்கம் பரிந்துரைத்த போதும் விதிகளை காரணம் காட்டி மத்திய விளையாட்டுத்துறை நிராகரித்துவிட்டதாக சனிக்கிழமையன்று சாய்னா நேவால் வேதனை தெரிவித்தார். ஆனால் பத்ம விருதுகளுக்கான விதிகளை மீறி மல்யுத்த வீரர் சுஷில் குமாரின் பெயரை பத்மபூஷன் விருதுக்காக விளையாட்டுத்துறை பரிந்துரைத்திருப்பதாகவும் சாய்னா நேவால் குற்றம் சாட்டினார். இந்த விவகாரம் பெரும் சர்ச்சையை கிளப்பியதை தொடர்ந்து பத்மபூஷன் விருதுக்கு சாய்னா நேவால் பெயரை பரிந்துரைக்க திங்களன்று மத்திய விளையாட்டு அமைச்சகம் முடிவு செய்துள்ளது. இதற்கான கடைசி தேதி கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 20ஆம் தேதி என்ற போதிலும் சாய்னா நேவாலின் சாதனைகளை கருத்தில் கொண்டு அவரது பெயரை பத்மபூஷன் விருதுக்காக உள்துறை அமைச்சகத்துக்கு பரிந்துரைக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் விளையாட்டு அமைச்சகம் கூறியுள்ளது. இதற்காக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் சர்பானந்தா சோனோவாலுக்கு சாய்னா நன்றி தெரிவித்தார். मैं उनको धन्यवाद देना चाहती हूँ. स्पोर्ट्स मिनिस्टर सर ने मेरा नाम रिकमेंड किया, तो आई वुड लाइक टू थैंक सोनोवाल सर. उन्होंने बहुत ही ग्रेट स्टेप लिया है और इतना जल्दी स्टेप लिया है, तो रियली थैंकफुल टू हिम. वो इंडियन स्पोर्ट्स पर्सन्स को बहुत सपोर्ट करते हैं और फाइनली उन्होंने मेरे को भी बहुत अच्छा सपोर्ट दिया है आज, एंड आई एम वेरी थैंकफुल टू हिम. பாரத ரத்னாவுக்கு பிறகு நாட்டின் உயரிய விருதுகளாக மதிக்கப்படும் பத்ம விருதுகளை ஒரே நபருக்கு 5 ஆண்டுகள் இடைவெளிக்குள் வழங்கக்கூடாது என்ற விதி உள்ளது. 2010ஆம் ஆண்டில் பத்மஸ்ரீ விருதை பெற்ற தனக்கு 2015ஆம் ஆண்டு பத்மபூஷன் விருதை பெற தகுதி இருப்பதாக சுட்டிக்காட்டியிருந்த சாய்னா 2011ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது பெற்ற சுஷில் குமாரின் பெயரை 2015ஆம் ஆண்டு பத்மபூஷன் விருதுக்கு பரிந்துரைத்தது ஏன் என கேள்வி விடுத்திருந்தார்.